வெல்கம் டு மை சேனல் ரவி பவா அஸ்ட்ரோ டிவி வாழ்வின் அடையாளம். வாருங்கள் வளர்வோம். கரூர் மாநகரில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. உணவு வேளைக்கு பிறகு மீண்டும் உற்சாகமாக அனைவரும் எந்திரிச்சு உக்காந்து நல்லபடியாக இந்த ஜோதிட கூடத்தை நடத்துறதுக்கு வழிவகுத்து கொண்டிருக்கிறீங்க. இந்த அமைப்புக்கு இப்பொழுது வலுவு சேர்க்கும் வகையில் மோகனூரை சார்ந்த தாசில்தார் ஐயா அவர்கள், வடிவேல் அவர்கள் இப்பொழுது ஜோதிடத்தில் பாவா டு பாவம் என்கின்ற மிக சிறப்பான தலைப்பை நமக்கு பேசி கொடுப்பார்கள். இந்த கரூர் மாநகரிலே வாருங்கள் வளர்வோம் ஜோதிட அலுவலகத்தின் நிறுவனர் மற்றும் நிர்வாகிகள் உள்ளிட்ட அனைவருக்கும் இந்த ஆய்வுக் கூட்டத்திற்கு திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஜோதிட பெருமக்களுக்கும் எனது முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நம்ம பேச போகிற கான்செப்டு பாவத்தில் பாவம். அவர் பாவங்கிறாங்க, ஆனால் பாவத்துள் தான் பாவமாக தேவை, பாவத் பாவமாக அது ஒன்று கன்சிடர் பண்ணி நம்ம பேச பண்ணி அது என்னன்னு பார்த்துக்கலாம். இப்போ ஒரு கிரகம் ஆட்சியாக இருக்குதா, உச்சமாக இருக்குதா, அது பாவகிரகங்கள் பார்க்குதா, சுபகிரகங்கள் பார்க்குதா, அது எப்படி வலிமையாக இருக்குது, அதையும் தாண்டி பாவத்தில் பாவம் ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த பாவத்தில் பாவத்தை அந்த கிரகம் எப்படி நம்ம எடுக்கிறோம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பாவத்துள் பாவம் அப்படின்னு எடுக்கும்போது அதுக்கு விதி, ஒரு கிரகம் தனக்கு 6, 8, 12 வந்தால் அந்த பாவ பலனை செய்யாது. ஒரு கிரகம் எந்த பாவத்தில் இருக்கிறதோ, எந்த பாவத்து கேள்விக்குறியாக நம்ம கேட்கிறோமோ அந்த பாவத்திலிருந்து அந்த பாவம் எந்த பாவத்தில் அந்த கிரகம் இருக்கிறதோ அந்த கிரகம் 6, 8, 12 இருந்தால் அந்த பாவம் வேலை செய்யாது. முதல் ரூல். லக்கணத்துக்கு அதே கிரகம் 6, 8, 12 இருந்தாலும் வேலை செய்யாது. அது அசுப கிரகமாக இருந்தால் கேந்திரத்தில் இருப்பதை விட 1, 5, 9 அந்த தனக்கு 1, 5, 9 இருந்தால் அந்த பலனை விருத்தி செய்யும். சுபகிரகமாக இருந்தால் திரிகோணத்தை விட 1, 4, 7, 10 என்கிற கேந்திர ஸ்தானத்தில் இருந்தால் அந்த பலனை பாவ பலனை விருத்தி செய்யும். அதே மாதிரி ஒரு தன்னுடைய கிரகம் 3, 11 இருந்தால் சமபலனை செய்யும். இது பாவத்துள் பாவம் விதி. ஒரு பாவத்தை போட்டு ஒரு ஜாதகத்தை போட்டு ஒரு சின்ன ஒரு கான்செப்ட் மட்டும் ஒரு கிரகம் ஒரு லக்கணத்தை போட்டு அது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத மட்டும் இப்போ தரலாம். இது ஒரு ராசி கட்டணம் வச்சுக்கோங்க. இப்போ மிதுன லக்கணம்னு வச்சுக்கோங்க. இது 11 குரு இருக்கார். 11 குரு இருக்கிறதா வச்சுக்குவோம். இப்போ இந்த குரு திசை 16 வருஷமும் அவருக்கு இந்த ஜாதகத்துக்கு நல்லதே செய்யுமா சொல்லுங்க. அதாவது ஒரு கிரகம் ஒரு பாவத்தில் இருக்கும்போது தன்னுடைய தசா காலத்தில் அந்த ஒரு பாவத்தை மட்டும் செய்யாது. அந்த ஒரு பாவம் இருந்தாலும் லாபம் நல்லா வரும், ஆசை நிறைவேறும், கம்மன் உட்காந்துருக்காங்களே. ஒரு கிரகம் ஒரு பாவத்தில் இருந்தால் அந்த திசா காலத்தில் 12 பாவக்காரங்களையும் அது செயல்படுத்தும். இதுதான் பாவத்துள் பாவம் விதி. லக்கணத்துக்கு வேணுமா இது 11 இருக்கலாம், நல்லா இருக்கும், லாபம் வரும், ஆசை தீரும். ஆனால் 2ஆம் பாவத்துக்கு அது 10ஆம் பாவம் தானே. ஓகேவா? இப்போ லக்கணத்துக்குன்னு பார்த்தா 11, 2ஆம் பாவத்துன்னு பார்த்தா 10ஆம் பாவம், 3ன்னு பார்த்தா 9ஆம் பாவம், 4ன்னு பார்த்தா 8ஆம் பாவம். இப்போ இதே குரு திசையில் இந்த கிரகம் எங்கே இருந்ததுன்னா ஒருத்தர் வீடு கட்டலாமான்னு கேட்குறாரு. வீடு கட்டிடலாமா? ஏன் கட்ட முடியாது? 11 தானே இருக்கு. அது 4ஆம் பாவத்துக்கு 8ஆம் பாவமாக இருக்கு. அதுதான் பாவத்துள் பாவம். இதில் என்ன பண்ணுறாங்க, இந்த பாவத்துள் பாவத்தை பார்க்காம 2க்கு 2ஆம் இடத்தை பாருங்க, 2க்கு 2ஆம் இடம் 3ஆம் இடம். அப்போ 3ஆம் இடத்தை பார்த்தா 2ஆம் பாவம் வளர்த்துருமா? அப்போ 3ஆவதுக்கு 3ஆம் இடம் பாருங்கிறாங்க. 5ஆம் இடம் பார்த்தா 5ஆம் இடம் வளர்த்துருமா? அந்த கான்செப்ட் எப்படி சொன்னாங்கிறது தெரியல. அதாவது அந்த கான்செப்ட் என்னை பொறுத்தவரைக்கும் தவறாக தான் தெரியுது. அதாவது ஒரு கிரகம் தன்னுடைய பாவத்திற்கு கேள்விக்குறி. இப்போ 4வது இடம் கேள்விக்குறி. அந்த பாவத்துக்கு அந்த கிரகம் எந்த இடத்துல இருக்கு, அது பாசிட்டிவாக இருந்தால் பாசிட்டிவாக நடக்கும், நெகட்டிவாக இருந்தால் நெகட்டிவாக நடக்கும். இதுதான் கான்செப்ட். இப்போது இதே பாருங்க, இந்த பிரச்சனை ஒன்று இருக்கட்டும். அப்புறம் என்ன சார், இதே 3னா 7. இப்போ இந்த குரு நம்ம சொல்கிறோம்ல, இது இந்த பாவத்துக்கு 1, 5, 9 இருந்தால் இந்த 4ஆம் பாவம் சிறப்படையும். ஒரு பாவத்துக்கு சொல்கிறேன். அதே மாதிரி இந்த பாவகம் 3, 11 இருந்தால் இந்த பாவனுடைய அந்த பாவத்தினுடைய வலிமை அதுக்கு உண்டான
இது நல்லபடியாக கிடைக்கும், அந்த பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கான்செப்ட். இன்னொரு போடுற பாருங்க. இப்போ மேசலக்கணம் வச்சுங்க, திருமணத்தை பார்க்குறோம் அப்படின்னம்னா கேள்விக்குரிய பாகம் 7ஆம் பாகம் அப்படிங்களா, 7ஆம் வீடு. ஓகேங்களா, திருமணத்தை பார்க்கணும்னா 7ஆம் வீடு. இது என்ன வீடு? சுக்கிரன் வீடு. இந்த சுக்கிரன் தனக்கு 10ல் இருக்குதுன்னு வைங்க, இந்த திருமணம் எப்படி இருக்கும்? ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஏன்னா தனக்கு 4ஆம் வீட்டில் இருக்கிறாங்க. ஓகேங்களா, தனக்கு 4ஆம் வீடு, லக்னத்துக்கு 10ஆம் வீடு. ஓகேவா, இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி இந்த சுக்கர் 11ஆம் வீட்டில் இருந்து வைங்க, இது லக்னத்துக்கு 11, தனக்கு 5ல் இருக்கார். அந்த 11க்கு 5க்கு 5 9 வந்துடும். அதனால இது திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஓகேங்களா, இதே கான்செப்ட் இங்க சுக்கிரன் இருந்தான்னு வைங்க, இப்போ லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரன் வலுவாக தானே ஆட்சியில் இருக்காரு. அப்போ திருமண வாழ்க்கை நல்லா சிறப்பாக இருந்திருக்குமா? எப்படி வராது? 7க்கு 8 இருக்குது. இந்த 7க்கு 8 வரும்போது அந்த வாழ்க்கை கொஞ்சம் தடை தாமதத்தை கொடுக்கும், திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் சிக்கலை கொடுக்கும். இப்படி தான் நம்ம பாவத்துள் பாவம் பார்க்கணும். அதை விட்டு சுக்கிரன் நல்லா லக்னத்துக்கு 2ல் ஆட்சியாக இருக்காரு, அதனால் திருமண வாழ்க்கை நல்லா பவர்ஃபுல்லாக இருக்குன்னு சொன்னோம்னா நம்ம கான்செப்ட் தப்பாக போயிடும். ஓகேங்களா, இதுதான் பாவத்துள் பாவம். ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒவ்வொரு கிரகத்துக்கும் தான் எங்க இருக்கிறாப்ல. இதே கிரகம் 6 8 12 இருந்தா அந்த பலன் விருத்தி ஆகாது. லக்னத்துக்கு 6 8 12 இருந்தாலும் விருத்தி ஆகாது. இதே சப்போஸ் இந்த சுக்கிரன் இங்க இருக்குன்னு வைங்க, இங்க இருந்து என்ன பண்ணும்? லக்னத்துக்கு 12 இருக்கு. இந்த சுக்கிரன் 12க்கு 6ல் இருக்காரா? அப்போ 2க்கும் கெட்டு போயிட்டாரா? லக்னத்துக்கும் 12ல் போயிட்டாரு, 12க்கு 6ல் போயிட்டாரு. இவருக்கு திருமணமே ஒரு கேள்விக்குறியா இருக்கும். ஓகேங்களா, இங்க உச்சம் ஆட்சியெல்லாம் பார்க்க கூடாது. இங்க உச்ச ஆட்சி பார்த்து சுக்கிரன் உச்சமா இருக்காரு, அதனால திருமண வாழ்க்கை நல்லா இருக்குன்னு பார்த்தா ஃபெயிலியர் ஆயிடும். லக்னத்துக்கும் 12க்கு போயிட்டாரு, தனக்கு 6க்கு போயிட்டாரு. அதனால 2ம் மறைய சொன்னமாயிடுச்சு. அதனால திருமணம் என்பது இவருக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்கும். இப்படிதான் பாவத்துள் பாவம் பார்க்கணுமே தவிர 2ஆம் இடத்துக்கு 2ஆம் இடத்தை பாருங்க, 3ஆம் இடத்துக்கு 3ஆம் இடத்தை, 5ஆம் இடத்தை பாருங்க, ஒரு குழந்தை பாக்கியம்னா 5க்கு 5 9ஆம் இடத்தை பாருங்க, அதெல்லாம் கான்செப்ட் ஒத்தே வராது. அதுல இன்னொன்னு பாருங்க, இன்னொன்னு சொல்ற பாருங்க. தண்ணியில் கலந்து வச்சுக்கோங்க. இப்போ குரு 3ல் இருக்கிறார், இப்போ 4க்கு அதிபதி 3ல் இருக்கிறாரா? அது நல்லா தான் இருக்காரு. அதில் ஏதாவது மாற்றம் இருக்கா உங்களுக்கு? அப்போ இதில் குரு வீடு கேட்குறாங்க, கேள்விக்குறி பாவம். அப்போ இது எப்படி பலன் எடுப்பீங்க? 6க்கு 12 விட இந்த 4க்கு 12, 4க்கு 12 வீடு கட்டணும்னா அது தன் வீட்டில் அவர் வசிக்க முடியாது. அப்படியே இருந்தாலும் கொஞ்ச நாள் போய் அதை சேல்ஸ் பண்ணிடுவார். அந்த வீடு கட்டி அவருக்கு பிரயோஜனம் இருக்காரு. இதுதான் பாவத்துக்குள் பாவம். அந்த கிரகம் தன்னுடைய வீட்டுக்கு எந்த பாவத்தில் இருக்கு, லக்னத்துக்கு எந்த பாவத்தில் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகேங்களா, இப்படி பார்த்தோம்னா பாவத்துள் பாவம் கான்செப்ட் நல்லா இருக்கும், பலன் எடுக்கிறதுக்கு நல்லா இருக்கும். சுக்கிரன் ஆட்சியா இருக்குது, உச்சமா இருக்குது, திருமணம் நல்லா இருக்கும்னா தப்பா போயிடும். சொல்லுங்க. அதான் குழந்தை பையன் 5ஆம் பாவத்தை பாருங்க, 5 பார்த்து அந்த கேள்விக்குரிய அந்த கிரகம் எந்த இடத்துல இருந்து எந்த வருதுன்னு பாருங்க. இப்ப லக்னத்துக்கு 5ங்களா? இது குரு நல்லா தான் இருக்காரு. சரி சரி, வேற லக்னத்துக்கு போடு. சரி வேற லக்னம், இது நீச்சமா போச்சா? சரி வேற லக்னத்துக்கு போடலாம். சரி விடுங்க, இந்த லக்னம் போட்டுங்க. 1 2 3 4 5. சரி இங்க போட்டுங்க சார். சரி இது லக்னத்துக்கு 5ல் தான் இருக்காரு. இது எப்படி இருக்காரு? குழந்தை பாய்க்கு சூப்பரா இருக்கும். ஏன்னா ஒண்ணுமே பிரச்சனை இருக்காது, லக்னத்துக்கு 5ல் தான் இருக்காரு. அப்படி இப்படி பார்த்தோம்னா இப்படி 5 9 போயிடும், இப்படி பார்த்தா 5ல் போயிடும். குழந்தை பாக்கி சரியா இருக்கும். இதே பார்த்தோம்னா இங்க போட்டோன்னு வைங்க,
இப்படி போட்டால் என்ன ஆகும்? 5க்கு 8 லக்கணத்துக்கு 12. அந்த பாவம் அந்த குலதெய்வம் பாக்கி கண்டிப்பாக கிடைக்காது. அது என்ன பண்ணாலும் கிடைக்காது. அவுட்டு, அது சுத்தமாக அவுட்டு. இதை வைத்தியத்துக்கு போனோம்னா அதுக்கப்புறமேல 5ஆம் இடத்தை பார்க்குற கிரகம் என்ன இருக்குது, அதுக்கப்புறம் வேற கிரகம் என்ன பார்க்குது, பாவ கிரகம் இருக்குதா, அது எந்த சாரத்தில் வாங்க, அது அப்புறம் அது உள்ளே போனோம்னா கான்செப்ட் அது வேற கான்செப்ட். பாவத்துள் பாவம் கான்செப்டுக்கு இதுதான் மெயின். இதுதான் இப்படின்னா அப்படிதான். நீ உள்ளே போய் தெளிவாக வேணும்னா நம்ம உள்ள சாரத்தை பார்க்கணும், பார்க்குற கிரகத்தை பார்க்கணும், அது எந்த கிரகத்துலேருந்து எந்த லகத்துலேருந்து எந்த பக்கம் பார்க்குதுன்னு பார்க்கணும். இது வேற கான்செப்ட். இப்போ பாவத்துள் பாவம் இதுதான். ஏதோ ஒரு விதத்தில் அடிவாகிதா அந்த பாவம் கேள்விக்குரிய பாவகம் அந்த லக்னத்துக்கு அந்த பாவக கேள்விக்குரியான பாவகத்துக்கு எத்தனை பார்த்துருக்கு? 6 8 12 தான் வேலை செய்யாது. லக்னத்துக்கு 6 8 12 அது வேலை செய்யாது. ஓகேங்களா? இப்போ இது தெளிவாயிருச்சா? எந்த ஒரு கான்செப்ட் கேள்விக்குறிக்கு இதுதான் பார்க்கணும். 2ஆம் இடத்தை பார்த்தாலும் சரி, 3ஆம் இடத்தை பார்த்தாலும் சரி, தைரிய வீரியத்தை பார்த்தாலும் சரி, புத்திரபாயத்தை பார்த்தாலும் சரி, தொழில் விஷயத்தை பார்த்தாலும் சரி, இதுதான் கான்செப்ட். உண்டு இல்லைங்கிறது இதான் வச்சு பார்க்கணும். அதை விட்டுட்டு நீங்க வேற ஏதாவது வச்சு பிடிச்சிக்கிட்டீங்கன்னா பாவம் தப்பு. ஷார்ட் மெத்தடு பாவத்துக்கு பாவம். அது பழைய நூல் என்னங்கிறாங்க, 2ஆம் இடத்துக்கு 2ஆம் பாவம், 3ஆம் 3ஆம் பாவம், அது கான்செப்ட் இல்லை. அது பாவத்துக்கு பாவங்கிறாங்க, அது செட்டு விடாது. ஓகேங்களா? தெளிவாயிடுச்சுங்களா? அதாவது ஒரு கிரகம் ஒரு கிரகம் ஒரு பாவத்தில் இருக்கும் சொல்ல கேளுங்க, நான் சொல்ல மட்டும் வாங்கிக்க. ஒரு கிரகம் ஒரு பாவத்தில் இருக்கு, அந்த பாவ காரகத்தை மட்டும் செய்யாது. இதை தெளிவு பண்ணிக்க. அப்போ 11 இருந்த குரு 16 வருஷம் லாபத்தை தான் கொடுக்கணும். அப்படி கொடுக்க முடியுமா? அப்புறம் எதுக்கு ஜோதிக்கு ஜாதகத்துக்கு 16 வருஷம் தூக்கிட்டு வர மாட்டோம்னா? 11 இருக்கு சார், உங்களுக்கு நல்ல தசை நல்லா நடக்குதா, உங்களுக்கு லாபம்லாம் ஒரு ஜோதி வர சொன்னால் நல்லதா சார்? லக்னத்தை பொறுத்த வரைக்கும் செய்வார். 2ஆம் தனம் போறதுக்கு தான் செய்ய மாட்டார். இப்ப வீடு பாருன்னா அது வேலைக்கு ஆகாது. 2ஆம் பாகம்னா ஓகே, 3ஆம் பாகம்னா ஓகே. ஏழை வீடுனா அந்த பாவம் தப்பா போயிடும். அதுதான் கான்செப்ட். எல்லா வேலையும் செய்யும். ஆனா 12 பாவத்துக்கு தான் உங்களுக்கு சுத்தம். எந்த ஒரு கிரகமும் அந்த நிக்கிற பாவத்தில் வேலை செய்யாது. இது மெயின் கான்செப்ட். ஓகேவா? ஓகேவா சாருக்கு? வக்கர நீச்சத்துக்குலாம் இடம் இல்லை, ஆட்சி உச்சத்துக்குலாம் இடம் இல்லை. நான் சுக்கரனை போட்டு காமிச்சேன்ல, ஆட்சி அது திக்பலத்தில் தான் வக்கர நீச்சம் நிஷ்பலம் மிஸ்பலம்லாம் ஆகும். ஆபத்துள் பாவம் போகுது. கிரகம் எங்க இருக்கு? இது பாவத்துள் பாவம் தான். இது ஆட்சி உச்சம் அஸ்தக நீச்சம் அந்த வேட்டத்துக்கு எங்க போகக்கூடாது. அந்த பாகத்துக்கு எங்க போகுது? கேள்விக்குரிய பாகத்துக்கு அந்த கிரகம் எங்க இருக்கு? ஓகேவா? அதாவது கிரகங்கள் நமக்கு 9 தெரியும். இந்த 9 கிரகங்களும் பருவ கிரகங்களாக கூட மாறும். அது எப்படின்னு பார்க்கலாங்களா? பருவ கிரகங்கள் ஒரு 5 வருஷம் அவ்வளோதான். அவ்வளோதான் சிந்து வச்சு. இன்னும் இதை டீட்டெயிலாக பேசலாம். உங்களுக்கு சுருக்கமாக சொல்லிட்டேன். இதில் ஒன்றும் சந்தேகம் இருக்கு இல்லைல்ல? சூப்பராகா? பருவகாரங்களாம் மாறுது எப்படின்னு பார்ப்போமா? ரைட். இது ஆண், இது பெண். குரு, இது குரு. அதாவது ஒரு குழந்தை பிறக்கும் போது அது குழந்தை தவழ்ற வரைக்கும் ஆணும் பெண்ணும் குழந்தை தான். அதுக்கு தான் புத்திரகாரகன் குருன்னு வச்சான். அதனுடைய அதிபதி குரு தான். அதாவது தவழ்ந்து நடக்கிற வரைக்கும் அது குருவனுடைய கான்செப்ட் தான் இருக்கும். குருவனுடைய ஆதிக்கத்தோடு செயல்படும். ஆமா, ஆண் பெண் இருக்குல்ல. ஆண் குழந்தையா இருந்தாலும் பெண் குழந்தையா இருந்தாலும் தவழ்ற வரைக்கும் அது குருவின் காரகத்தை செயல்படுத்தும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் புதன் காரகத்துக்கு வந்துருவாங்க. தவழ்றதுல இருந்து பள்ளி பருவம் வரைக்கும் அதுக்கு தான் கல்விக்காரகன் புதன் தான், வித்யாகாரகன் புதன் தான். இது 2 பேத்துக்குமே ஒன்னாதான் இருக்கும். படிப்பு 2 பேத்துக்கு ஒண்ணு. அப்ப அந்த கிரகம் ஆணுக்கானாலும் பெண்ணுக்கானாலும் அந்த காரகம் புதன் தான் காரகம் வேலை செய்யும். இதுக்கப்புறம் தான் 2 பிரிவா பிரிகிறாங்க. எப்படி பிரிகிறாங்க? இதுல இருந்து இது என்ன பண்ணுவாங்க? செவ்வாயின் மாறுவாங்க, இது சுக்கிரன் மாறுவாங்க. இப்ப கல்யாணம் படிச்சு வேலைக்கு முடிச்சு ஒரு வாலிப பருவத்தில் திருமணம் பண்ணா
கலத்திரக்காரகன் சுக்கரனா மாறிடுவாங்க பெண்ணுக்கு, ஆணுக்கு. ஓகேங்களா? இல்லை, இது கணவருக்கு செவ்வாய் தானே சார், ஆணுக்கு செவ்வாய் தானே சார். ஆணுக்கு செவ்வாய், பெண்ணுக்கு சுக்கரன் தானே. இப்ப ஆணுக்கு கலத்திரக்காரன் சுக்கரன் தானே, அதே பெண்ணுக்கு கலத்திரக்காரன் செவ்வாய் தானே. அப்ப இங்க 2 பேர் கிரகமா கான்செப்ட் மாறிடுறாங்க. ஆமா, அந்த அதாவது திருமணம் முடிஞ்சு கணவன் மணியா இருக்கிற வரைக்கும் தான் இந்த காரகம் வேலை செய்யும். இவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்துருச்சு வைங்க, இவரு என்ன பண்ணிடுவாரு, டக்குன்னு மாறிடுவார். என்னவா மாறுவார்? இவரு சூரியனா மாறுவார், தந்தையா மாறிடுவார். இவரு சந்திரனா மாறிடுவாங்க. சுக்கிரன் வந்து இங்க சந்திரனா மாறிடும், இங்கே வந்து சூரியனா மாறிடுவார். அந்த காரகரம் குழந்தை பிறந்த பின்னாடி குழந்தையா இருக்கிற வரைக்கும் அவர் என்னவா இருப்பார்? செவ்வாயா இருப்பார், சுக்கிரனா இருப்பார். அதாவது கணவன் மனைவி, அவ்வளவுதான். அதுக்கு அம்மா அப்பா சொல்ல முடியாது. ஒரு குழந்தைக்கு தாய் தந்தை ஆனதுக்கு அப்புறம் இவர் சூரியனா மாறிடுவார், அவர் சக்கரனார். இதுக்கு அப்புறம் இவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்து அவங்க கல்யாணம் ஆச்சுன்னு வைங்க, இவர் என்ன பண்ண மாறுவாரு? கரெக்ட், ராகுவா மாறுவாரு, அது கேதுவா மாறுவார். இது அப்பனை பத்த பாட்டன், அது அம்மாவை பத்த பாட்டி ஆயிடும். ஓகேவா? இதுல என்னாச்சு, இந்த நாளும் ஒன்னா பொந்துரும். இதுக்கப்புறம் முதுமை அடைஞ்சிருவாங்க சனி, 2 பேரும் ஒன்று தான். வயோதிகம் வந்தா 2 பேரும் சனி, அது இறந்துட வேண்டியதுதான். வயது முதிர்ந்தால் 2 பேரும் ஒரே காலத்தில் வந்துடுவாங்க. 2 பேரும் வயோதிகம் தான், அவங்க தனியாக செயல் பண்ண முடியாது. கடைசியில் இறப்பு தான் அவங்களுக்கு முக்கியம். இந்த கிரகங்கள் நம்ம 9 கிரகமும் 9 பருவ காலங்கமா இந்த கிரகங்கள் மாறுதுங்கிறது. இப்படி ஒரு ஆணுக்கும் சனி தான், பெண்ணுக்கும் சனி தான். வயசு 2க்கும் முடிச்சு போச்சுல்ல, அதுக்கப்புறம் அவங்க என்ன காட்டுக்கு போக வேண்டியதுதான். அது 2க்கும் சனி, ஆயுள்காரங்க அதான் சனின்னு வச்சான். அதுக்கு தான் ஆயுள்காரங்க சனின்னு வச்சான் 2 பேத்துக்குமே. இப்போ புரியுதுங்களா? ரைட். இந்த அளவில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை தொடர்ந்து முடிக்கிறேன். நன்றி. நம்ம மோகனூர் தாசுவார் வடிவேல் ஐயா அவர்கள் பேசும்போது எமது குருநாதர் தங்கமணன் ஐயா பேசியது போலவே எனக்கு ஒரு ஓட்டம் இருந்துச்சு. தங்கமணன் ஐயா இப்படி தான் ஷார்ட்டாக சொல்லிட்டே இருப்பார், பாவா டு பாவம், இந்த பாவத்துக்கு இது பாவம் இப்படி இருந்துச்சு முடிஞ்சது இப்படி போயிட்டு சொல்லிட்டே இருப்பார். அது மாதிரி பார்த்தோம்னா நம்மளுடைய குழந்தைய ஆரம்பித்து குருவில் ஆரம்பித்து சனி வரைக்கும் நமக்கு எப்படி இதனுடைய பருவத்தை நம்ம இதை வச்சு எப்படி கொண்டு செலுத்துறாருங்கிறத சில பேர்த்துக்கு வந்து எப்படி சொல்கிறது, ராகு யார் பாட்டேன், கேது யார் பாட்டேன்னு தெரியாமல் சின்ன சின்ன குழப்பங்கள் இருந்துகிட்டு தான் இருக்கும். டக்குன்னு அதான் அந்த மாதிரிலாம் ஐயா போட்டு காமிக்கும் போது பார்த்தா நம்ம எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமூட்டும் விஷயமா, எல்லாத்துக்கும் எளிமையாக புரியக்கூடிய விஷயமா நல்லா பண்ணி கொடுத்தாரு. ஐயாவுக்கு மிக மிக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா. மேலும் சிறப்பாக பண்ணி கொடுக்கணும். ரொம்ப எளிமையாக இருந்துச்சு, புதுமையாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. சந்தோஷங்கய்யா.